ஹாசினி மாமான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. முத்துப்பாண்டி ஹாசினிய திட்டுறாங்க. ஏண்டி என் பக்கத்துல வந்து உட்கார்ற, விலகி போடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹாசினி சொல்றாங்க, மாமா ஒரு வாய் சாப்பிடுங்களே. ஹாசினி போன்னு சொல்றேன்ல. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, முத்துப்பாண்டி ஹாசினி உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குறா, நீ அவளை திட்டிட்டு விலகி போய்கிட்டே இருக்க. நீ பண்ணுனதுக்கு ஹாசினி கிட்ட மன்னிப்பு கேளு முத்துப்பாண்டி. இன்னொருத்தர் சொல்றாரு, ஏமா உனக்கு என்ன மாப்பிள்ளையாமா கிடைக்கல ஹாசினி, இந்த முத்துப்பாண்டிய போய் கல்யாணம் பண்ணிருக்கியம்மா, இவன் ஒரு வெட்டி பையம்மா. இத கேட்ட உடனே முத்துப்பாண்டிக்கு கோவம் வருது. யாரடா வெட்டி பையன்னு சொல்ற அப்படின்னு கை ஓங்குறாரு முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி கிட்ட சொல்றாரு, யாரு தயவும் இல்லாம ஒரு 10 ரூபா உன்னோட சொந்த உழைப்புல உன்னால சம்பாதிக்க முடியுமாடா, கேள்வி கேட்டா கைய ஓங்குறியடா அப்படின்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டிய பார்த்து. ஹாசினி முத்துப்பாண்டிய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. நாளை சந்திப்போம்.